சண்டே மார்னிங் காலையில் எழுந்துக்கவே 9 மணி ஆயிடுச்சு. எழுந்து வந்து பார்த்தா, என் ஹஸ்பண்ட் மீன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. எப்பவுமே எழுந்து பார்த்தா, என் ஹஸ்பண்ட் இருக்கவே மாட்டார். காலைல 6 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாரு. அன்னைக்கு அத்திப்பூத்தார் போல வீட்ல இருந்தாரு. சரி அவருக்கு புடிச்ச மாரி அன்னைக்கு சமைச்சிடலான்ட்டு மீன் தாங்க அன்னைக்கு செஞ்சிருந்தோம். எப்பயுமே சண்டே ஆனா எங்க வீட்ல வந்து தோசையும், ப்ரான் கிரேவியும் தான். நான் வந்து ப்ரான் எல்லாம் வாஷ் பண்ணி குடுத்துட்டேன். அது உள்ள இருந்த அந்த பிளாக் எதுவும் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. அத எடுத்து மட்டும் ஃபுல்லா வாஷ் பண்ணி குடுத்தோம். அக்கா வந்து ரெடி பண்ணிட்டாங்க குழம்புலாம். அதுக்கப்புறம் மீனெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, வறுக்கிறதுக்கு தேவையான மீன் மட்டும் நான் மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில வச்சுட்டேங்க. அது அப்புறமா சாப்பிடும்போது வறுத்துக்கலாம். அதுக்குள்ள அந்த மீன்ல வந்து செட் ஆகுன்ட்டு ஃப்ரிட்ஜில வச்சாச்சு. மீன் குழம்பும் காலையிலேயே வச்சிடலான்ட்டு மீன் குழம்புக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஏன்னா காலையிலேயே செஞ்சுட்டோம்னா மீனும் வந்து குழம்புல நல்லா ஊறி இருக்கும். நமக்கும் வேலை சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரியும் இருக்கும்ன்ட்டு காலையிலேயே வந்து எல்லா வேலையும் வந்து கடகடன்னு முடிச்சாச்சு. நான்வெஜ் செய்யும்போது ரசம் இல்லாமயே ரசமும் சேர்த்து வச்சாச்சுங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரசம் இல்லாம சாப்பிட மாட்டாரு. 2வது சாப்பாடுக்கு அவருக்கு கண்டிப்பா ரசம் இருந்தே ஆகணும். அதனால எப்பயுமே எங்க வீட்ல ரசம் அடிக்கடிக்கு வச்சுடுவோம். எல்லாரும் என்னோட பாப்பாவுக்கு ப்ரான்னா ரொம்ப பிடிக்குங்க. மத்த நான்வெஜ்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டா. மீன்லாம் சாப்பிடவே மாட்டா. அதனால அவளுக்காகவே நாங்க அடிக்கடி வந்து ப்ரான் எடுத்து செஞ்சுருவோம். அதனா நல்லா இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவா. சமையல்லாம் முடிச்சுட்டு வீடு கூட்டலான்னு பார்த்தா, எலி, மிளகாலாம் எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் கடிச்சு போட்டு வச்சிருந்ததுங்க. ஒரு வழியா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஜாலியா சாப்பிட்டாச்சு.